குக்கு வித் கோமாளி செட்டில் திவாகர் பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் தாங்கிட்ட தயாராக இருக்கிறதாவும் நேரம் வரும்போது கண்டிப்பாக அதை வெளியிடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி மாக்காப்பா இப்போ அவர் தரப்பில் சில விஷயங்களை அப்டேட்டாக கொடுத்துருக்காராம். கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி மாக்காப்பா புகழ் அப்புறம் கானா வினோத் மேலே திவாகர் சென்னை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மாக்காப்பா விளக்கம் கொடுத்து திவாகர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி நடந்துக்கிறாரு, பெண்கள் கிட்ட வந்து அத்துமீறி நடந்துக்கிறாரு, குறிப்பாக திருமணமான பெண்கள்கிட்ட போயிட்டு இத்தனை நாளுக்கு நீ வந்து உன் ஹஸ்பண்ட் கூட இருந்த, இனிமேல் ஏன் கூட இருந்து சொல்கிறாரு, இதை எப்படி காமெடின்னு எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி கொந்தளிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த கம்ப்ளைண்ட் எடுபடலைன்னு மதுரைக்கு போன திவாகர் அங்கே போயிட்டு அவரோட சொந்த ஊரில் மறுபடியும் மாக்காப்பா புகழ் கானா வினோத் மேலே எகைன் மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் எந்த ரிப்ளையும் வரல. இதுக்கிடையில மாக்காப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டை திவாகர் தப்பா நடந்ததுன்னு சொன்னார்ல, அந்த பெண் வந்து அறந்தாங்கி நிஷா தான், அந்த நடிகை வந்து அறந்தாங்கி நிஷா தான், அவங்க கிட்ட தான் திவாகர் தப்பா நடந்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ ரீசெண்டாக திவாகர் அவர் தரப்புல வீடியோ வெளியிட்டு இது எல்லாமே மாக்காப்பா பண்ணுற சதி தான், மாக்காப்பா ஒரு சில யூடியூப் சேனல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக வந்து ஆதாரத்தை திருப்புறாங்க, நிஷா வந்து எனக்கு அக்கா மாதிரி, நான் எப்படி தப்பா நடந்துக்க முடியுங்கிற மாதிரி திவாகர் இப்போ அவர் தரப்புல வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு வீடியோ இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் மாக்காப்பா என்ன சொல்றாரு, திவாகர் மேலே தப்பு இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ல பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறாரு, அநாகரிகமாக நடந்துக்கிறான்னு சொல்றாருல, ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாத்தையும் தப்பை என் பக்கம் திருப்புறதுக்காக மாக்காப்பா டீம் வந்து போடுற பிளான் அப்படிங்கிற மாதிரி திவாகர் இப்போ மறுபடியும் குற்றம் சாட்டியிருக்காரு. இதில் தான் இப்போ மாக்காப்பா ரொம்ப கடுப்பாயிட்டாராம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கேளுங்க, நீ யாரை வேணா கூட்டுவா, எவ்வளோ போலீஸ் வேணா கூட்டுவா, கூப்பிட்டுட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க, பெண்கள் கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாரு, திருமணமான பெண்கள் கிட்ட எப்படி பேசுறாரு, கணவர் முன்னாடியே ஒரு மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு புட்டு வைப்பாங்க. அது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு, தேவைப்பட்டா அது எப்போ வெளியிடணுமோ அதை நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாக்காப்பை வந்து எச்சரிக்கையாக சொல்லிட்டாராம். இதுக்கப்புறமாவது திவாகர் கொஞ்சம் அமைதியாக இருப்பாரா அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக ஏற்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் மாக்காப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்டா காக்கசம் ஷோல ஆரம்பத்தில் திவாகர் வந்தார், அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் அவர் ஏன் வரலன்னு தெரியுமா, பாண்டியன் ஷோஸ் டீம்ல இருந்து அண்டா காகசம் ஷோவுக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட வந்து ஒரு அநாயகமா நடந்துக்கிட்டாரு, முகம் சுளிகமா நடந்துக்கிட்டாரு. போகும்போது அவங்க கம்ப்ளைண்டே பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த அளவுக்கு ஒர்ஸ்டா பிஹேவ் பண்ணியிருக்காரு. அதனால அந்த ஷோல அவர் தூக்கிட்டாங்க. ஆனா நான் சொல்லி தான் அவர் அந்த ஷோல இருந்து தூக்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும், வந்த டீமுக்கு தெரியும். இப்படிதான் அவர் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்காரு. குக்கு வித் கோமாளி செட்ல இதை விட மோசமா நடந்திருக்காரு. நாங்க அடிச்சிட்டோம், இரும்பு கம்பியில தாக்குறோங்கிற மாதிரி எங்க பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஆள்லாம் நீங்க என்கரேஜ் பண்றதோட தான் அவர் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாரு. பாருங்க, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம நான் அன்னைக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்றுட்டு இருந்தேன். அதெல்லாம் யாரால? இந்த ஆளால தான். எங்க மேல தப்பு இல்லை, அதில் நாங்கள் உறுதியா இருக்கோம். அவர் மேல இருக்க தப்பை மறைக்கிறதுக்கு அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. இல்ல இது எல்லாமே நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக பண்றாரான்னு தெரியல. நேரம் வரும்போது காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இப்ப மாக்காப்பா அவர் தரக்க விளக்கம் கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.